கீனோட் அட்ரஸ்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. இந்த கீயும் நோட்டும் சங்கீதத்தோடு சேர்ந்தது. ஒரு கீ இருந்தா தான் சங்கீதம் உண்டு. ஒரு சங்கீதம் பாட வேண்டுமேனால் சாவி கொடுத்தா தான் பாட முடியும். நோட்ஸ் இருந்தா தான் சங்கீதம் பாட முடியுங்கிறது இந்த காலத்தில் இருக்கு. அந்த நிலையில இப்பொழுது நிகழ்த்தக்கூடிய இந்த கீனோட் அட்ரஸ் சங்கீத கீனோட் எக்ஸ்போசிஷனாக இருக்கும். நம்முடைய அன்பான அழைப்புக்கு இணங்கி இங்கு வந்திருந்து அருணகிரிநாதருடைய தத்துவங்கள் எல்லாம், அருணகிரிநாதர் உபதேசித்த அந்த தத்துவங்கள் எல்லாம் 600 வருஷங்களுக்கு முன்னால ஆறுமுகன் அருணகிரிநாதர் மூலமாக நமக்கெல்லாம் அளித்த அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம் போன்றவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கக்கூடும், அது எவ்வளவு தீர்க்க தரிசனமாக அந்த திருப்பொழிப்பாக்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது என்ற தலைப்பிலே ஸ்ரீமதி சிவானந்த விஜயலட்சுமி அவர்கள் சங்கீதம் கலந்த இசை உபன்யாசமாக, இசை நிகழ்ச்சியாக அந்த தலைப்பை விளக்குவதற்கு திருப்புகழ்பாக்கள் மூலமாக நமக்கெல்லாம் அதை அறிவுறுத்த இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் செவிமடுத்து அதில் இருக்கக்கூடிய, உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த அருணகிரிநாதருடைய தத்துவங்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையிலே பயன்படக்கூடியதாக அமைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிவனே அமைத்துக் கொள்வதற்கு அந்த சங்கீத உபன்யாசம் ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்பொழுது ஸ்ரீமதி சிவானந்த விஜயலட்சுமி அவர்களை அந்த கீனோட் அட்ரஸை இசை நிகழ்ச்சியாக நிறுத்துமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். शिववामभागं नीलया ह्रीङ्कारमन्त्रोज्ज्वला श्रीचक्राङ्कितं बिन्दुमध्यवसति श्रीमत्सभानायिका श्रीमत् षण्मुखविघ्नराजजननी श्रीमज्जगन्मोहिनी मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततम् अहम् श्री मीनाक्षीं प्रणतास्मि सन्ततम् अहम् कारुण्यवारां निधिं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे
यद्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहम् रुद्रस्य सूनुं सुरसैन्यनाथं गुहां सदा शरणं प्रपद्ये திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆரிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து குருவடிவாய் வந்து உள்ளம் குளிர குதிகொண்டவே என் உள்ளம் குளிர குதிகொண்டவே முருகா 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 உருவாய் வருவாய் முருகா முருகா உளதாய் அருள்வாய் முருகா கருவாய் வருவாய் முருகா முருகா உயிராய் அருள்வாய் முருகா முருகா உயிராய் அருள்வாய் முருகா முருகா மறுவாய் வருவாய் முருகா முருகா மதியாய் அருள்வாய் முருகா முருகா குருவாய் வருவாய் முருகா முருகா திருவாய் அருள்வாய் முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு குன்றுதோராடும் குமரனுக்கு குருவாகி அருளும் முருகனுக்கு அருணகிரிநாதனும் அப்பனுக்கு ஹரோஹரா सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गो जानकी कांत स्मरणं जय जय नमः पार्वती पतये हर हर महा
पराशक्ति की। அருள் மயமாய் அமைய பெற்ற அன்பர்கள் திருக்குழாத்தார் அனைவர்களுடைய திருவடி கமலங்களுக்கும் என்னுடைய அகமும் உயிரும் கலந்த அன்பு நமஸ்காரங்களை முதலில் சமர்ப்பிக்கின்றேன். இறைவனுடைய ஒப்பில்லாத அருள் நம்மை எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நம் வாழ்விலே அவ்வப்பொழுது கிட்டக்கூடிய இது போன்ற நல் வாய்ப்புகளே சான்று பகர்கின்றன. மிகச்சிறந்த தொண்டு ஆற்ற இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அருட்பணியிலே 36 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டு இசையாலும் பக்தியாலும் எண்ணற்ற மக்களுடைய உள்ளங்களில் அருள்பூக்கும்படியான ஒரு அருமையான தெய்வப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு குருஜி ராகவன் அவர்களை இதுவரை நான் நேரில் சந்தித்ததில்லை. அவர்கள் எல்லோரும் பாடி கேளாதது நீங்கள் மாத்திரமல்ல, நானும் கூட. பல ஊர்களிலே திருப்புகழ் அன்பர்கள் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் பாடுகிறோம் என்று சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஓரிரு இடங்களிலே சிலர் வந்து எனக்கு பாடி காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று காலையிலே தான் அவர்கள் அவர்கள் அழகா பாடக்கூடிய அந்த அமைப்பு ஆடம்பரம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் அனுபூதியை எப்படி அனுபவிக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் பாடிய அந்த அமைப்பு நெஞ்சத்தை கனிவிக்கக்கூடியதாகவும் நம்மை இறைவன் அருகிலே இட்டு செல்லக்கூடியதாகவும் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் வீணாகாமல் பயனுடைத்தாயிற்று என்று ஒரு பெருமையும் திருப்தியும் ஏற்படும்படியாகவும் அவர்கள் இசைக்கும் திருப்புகழ் இசை, அபிராமி பதிகம் இவற்றையெல்லாம் கேட்டு நானும் என்னுடைய பதிதேவரும் மிகவும் சந்தோஷப்பட்டோம். திரு ராகவன் அவர்களிடத்து குருஜி அவர்களிடத்து நான் சொன்னேன், எனக்கு உங்ககிட்ட பாட்டு கத்துக்க வாய்ப்பு இல்லாம போயிடுத்தேன், இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு. எனக்கு என்றைக்கும் நல்லது எங்க இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் கத்துக்கொண்டே இருக்கணும். இந்த ஜென்மா இல்லை, இன்னும் 10 ஜென்மா எடுத்தாலும் எனக்கு கவலையே இல்லை. ஜென்மாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் அம்பாள்கிட்ட கேட்கவே மாட்டேன். உன்னை பூஜிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குமானால், அந்த வாய்ப்பு கிடைக்குமானால், உன்னை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமை கிடைக்குமானால், இந்த பூலோகமே ஸ்ரீபுரம், இந்த பூமியே ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரத்துக்கு போக வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆகவே இங்கேயே அம்பாளை பாடிக்கொண்டு இது மாதிரி நல்ல சத்சங்கம் செய்து கொண்டு 4 பேருக்கு நல்ல கருத்துக்கள் காதல விழுற மாதிரி செய்து கொண்டு நம்முடைய காலம் கழியுமானால் அதை காட்டிலும் நமக்கு வாழ்க்கையில வேறு பெருதற்கரிய பேரு எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. நான் என்னமோ பெருசா படிச்சுட்டு உங்களுக்கு எடுத்து சொல்ல போறதாக நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறதுல 100ல் 1 பங்கு கூட நான் படிச்சிருக்க மாட்டேன். அதனால நான் என்னமோ பெருசா ஏதோ சொல்லிட போறேன்னு நினைச்சுக்காருங்க. உங்களோடு கூட நானும் அருணகிரிநாதருடைய அற்புதமான வாக்கமுதத்தை சிந்தனை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்களே, அது பற்றி சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரே ஒரு கிரீவன்ஸ் என்னன்னா, இத்தனை வருஷமா என்ன நீங்க கூப்பிடலையேங்கிறது தான். இவ்வளவு அழகாக நீங்கள் பண்றவர்கள் என்னையே, எனக்கும் கூட கொஞ்சம் இதில் ஈடுபாடு இருக்குன்னு நினைச்சு என்ன கூப்பிடலையே. அப்ப இதுவரைக்கும் என்னுடைய புண்ணியம் பூக்கவில்லை. போயது காலம், காலம் பழுதே போய்விட்டது. இன்றுதான் என் புண்ணியம் பூத்ததுன்னு சபரி சொன்னாளாம். இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்று சொல்வது போல உங்களோடு கூட இவ்வளவு அழகான அருளமுதத்தை பருகுவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய காலம்தான் உண்மையிலேயே
இரும்பூதை எய்ய வேண்டிய ஒரு அருமையான காலம். தவம் சற்றும் இல்லாத நம்மை பிறவி என்னும் சேற்றை கழுவிப்பதற்காக இறைவன் இங்கே அனுப்பி இருக்கின்றான். இந்த உலகத்துல நாம எதுக்கு பிறந்திருக்கோம் என்று சொன்னால், சேறு நிறைய பூசிக்கொண்டிருக்கிறோம். அதை கழுவிக்கொள்வதற்கு இங்கு துறைகள் இருக்கின்றன. அந்த துறைகளிலே முழுகி நீ அவற்றை கழுவிக்கொள் என்று அனுப்புகின்றார். நாம் என்ன காரியம் பண்றோம்னா, துறையில் சென்று முழுகாமல் வேண்டாது இன்னும் கொஞ்சம் சேற்றை எடுத்து அப்பிக்கொண்டு அடுத்த பிறவிக்கும் வழி தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இப்படி தவத்தை செய்வதற்காக ஆண்டவன் நம்மை இங்கே அனுப்பி இருக்கும் பொழுது அவத்தை தேடி தேடி காலத்தை எல்லாம் கழித்து நம்முடைய வாழ்நாளை பாழ்படுத்திக் கொண்டு மீண்டும் இந்த மானுட பிறவி பெருதற்கரிய பிறவியை பெற்றும் நின் தண்டை சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்கில்லாத அறிவியலாக நாம் ஆய்கொண்டிருக்கின்றோம். 15ஆம் நூற்றாண்டிலே பிறந்த ஒப்பில்லாத மகான் அருணகிரிநாதர். அவரிடத்திய சரித்திரத்தை பற்றி நான் இங்கு பேச வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய அருமையான சங்கீதத்தை பற்றி நான் சொல்லுவது கொல்லன்பற்றையிலே ஊசி விற்பது போல. அவருடைய தாள ஞானத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு அருகத்தையே இல்லை. ஏன்னா முன்னால ஒரு மேதை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதனால நான் இப்பொழுது என்னோட கண்ணோட்டத்தில் ஒரு உலகாயுதமான மனிதன் இன்றைய நிலையிலே, இந்த 20வது நூற்றாண்டிலே, இந்த வேகம் நிரம்பிய வாழ்க்கையிலே பல்வகையான பாவங்கள் செய்வதற்கு தூண்டுதல்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழக்கூடியவனை எந்த வகையில் நல்லாற்றுப்படுத்தி அவனை அருணகிரியினுடைய வாக்கு வாழ்வை மேன்மைப்படுத்தி அவனுடைய வாழ்வின் நோக்கத்தை அவனுக்கு புலப்படுத்தி அவனை ஓய்விக்கும் என்பதை சிந்தனை செய்து relevance of Arunagirinath's works in this present condition, in this present age. That is my subject. So I can confine myself to that subject, I think. But அது கன்ஃபைன் பண்ணிக்க முடியாது எனக்கு. ஏன்னா ஒன்று தொட்டேன்னா 1008 ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு ஆழ்பெரும் கடல். கடல்ல முழுகத்தான் அடியில போனாத்தான் இன்னும் நல்லது கிடைக்கும். அதனால 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தேன்னா சர்ஃபேஸ்ல கொஞ்சம் தான் கிடைக்கும். சூப்பர்ஃபிஷியலா பார்க்க கூடாது. டெப்த் உள்ளுக்குள்ள போகணும். ஆழ்ந்து போனால்தான் அதுல நிறைய நாம் அருமுத்துக்களை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பானது கிடைக்கும். சாரமற்ற வாழ்க்கையிலே சச்சிதானந்தமான சாரம் ஊட்டி ஏற்றம் தருவான் குருநாதன் அப்படின்னு ஒரு நாமாவளி பாடியிருக்கின்றேன். தத்தீனத்தும் தோம் என்று தாள மேளங்களும் கொட்டி சத்குருவின் புகழ் பாடுவோம் பாடுவோம், சத்குருவின் புகழ் பாடுவோம். சத்குருவின் நாமம் வாழ்க, சத்குருவின் பாதம் வாழ்க, சத்குருவின் சங்கம் வாழ்க, வாழ்க வாழ்க சந்ததமும் வளர்ந்தோங்க. அவன் புகழை எத்தனை தான் பாடினாலும் எத்தனை தான் பேசினாலும் அத்தனையும் கூறலாகுமோ, அவன் பெருமை அத்தனையும் கூறலாகுமோ. இது யாருக்கும் பொருந்தும், எந்த குருவுக்கும் பொருந்தும், அருணகிரிநாதருக்கும் பொருந்தும். சாரமற்ற வாழ்வதனில் சச்சிதானந்தமான சாரமூட்டி ஏற்றம் தருவான் குருநாதன், சாரமூட்டி ஏற்றம் தருவான். அதனால என்ன பண்ண, தத்தீனத்தோம் தோம் என்று தாள மேளங்களும் கொட்டி சத்குருவின் புகழ் பாடுவோம். குருவினுடைய புகழ். அருணகிரிநாதரை அருவாயிருந்து வழிகாட்டும் குருவாக என்று ஏற்கலாம். ஏன் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே, ஏறத்தாழ 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இந்த பாரத தேசத்திலே ஒவ்வொரு மூலைக்கும் சென்று நடந்து போய் அவர் போயிருக்கிற ஊரெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கணும். திருவக்கரைன்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த திருவக்கரைக்கு இப்ப போறதே கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த காலத்துல எப்படி போயிருப்பார்? மயிலத்துல இறங்கி ஊர் ஸ்டேஷன்ல இறங்கி ஊர் வரைக்கும் நடந்து அங்கிருந்து உள்ள போய் அந்த பாதையை பிடிச்சு வண்டி தடம் பிடிச்சு அப்புறம் உள்ள போய் திருவக்கரைக்கு போய் சேரணும் என்று சொல்லி இந்த திருப்புகழ் குறிப்புல அந்த க்ஷேத்திரம் எங்க இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. எதேச்சியா திருவக்கரைக்கு போற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அதனால அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அருணகிரிநாதர் போயிருப்பார் அப்படின்னு நினைத்து பார்க்க முடிகின்றது. இப்படி எங்கேயோ போக முடியாத தூரத்தில் இருக்கக்கூடிய ரிமோட் பிளேசஸ் அதுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் திருப்புகழை பாடி இருக்கிறது மாத்திரம், முருகன் புகழை பாடி இருக்கிறது மாத்திரமல்ல, பாடும் பொழுது அடுத்தவருக்குன்னு பாடல. அருணகிரிநாதர் தனக்கென்று பாடி இருக்கிறார். மனுஷா நீ இப்படி இருக்கேன்னு யாரை பார்த்தும் திட்டி பாடல. அது அவருடைய தனியான பெருமை.
அத்தனை பாவங்களையும் தானே செஞ்சு கொண்டிருக்கிறதாக தந்தலையில் போட்டுக் கொள்கிறார். அதான் கெட்டிகார்த்தனம், அதான் நல்லது. நீ செஞ்சேன்னு சொன்னா எல்லாரும் கோபம் வந்துடும். இந்த பாவத்தை நான் பண்ணிட்டுருக்கேன் என்று சொன்னால், ஓஹோ சுவாமிகளே அத்தனை பாவம் பண்ணிருக்காரா, அப்ப ரொம்ப நல்லது, அவரு நம்மளை போலதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வார்கள். அத்தனை பாவங்களையும், உலகத்துல இருக்கிற எத்தனை பாவங்கள் உண்டோ அத்தனையும் தானே செய்திருப்பதாக அப்படி அதீதமான கற்பனைகள் எல்லாம் செய்து, இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் எனக்கு கழுவா என்று சொன்னால், முருகனுடைய திருநாமம், அவனுடைய பாதத்தை தியானிப்பது, அவனுடைய தர்சனம், அவனுடைய கதையை சொல்லுவது, அவனுடைய நாமத்தை ஓதுவது, அவனுடைய அடியார் நடுவிலே கூடியிருப்பது என்று மிக அழகாக அவர் ஆயிரக்கணக்கான திருப்புகழ்களை நமக்கு தந்திருக்கின்றார். இன்றைக்கு கெட்டி இருப்பது 1500 திருப்புகழ்கள் என்று சொல்கின்றார்கள். பேற்றை தவம் சற்றுமில்லாத நமக்கு அவருடைய திருவருளானது கிடைக்குமாறு செய்தவன் எம்பெருமான். ஜெபமாலை தந்த குருநாதா திருவாவி நன்குடி பெருமாளே என்று குருநாதனாக முருகப்பெருமானே வந்து தனக்கு அருள் செய்தமையை அவர் குறிப்பிடுகின்றார். முத்தை தருபத்தி திருநகையத்திக்கினை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 மூவர்க்கத் தமரரும் அடிபேண என்று அவனுடைய திருவடியை யாரெல்லாம் பணிகின்றார்கள் அவர் துவங்குவதற்கு முத்து என்ற சொல்லை எம்பெருமான் எடுத்து தந்தார். சிவபெருமானே வணங்கின குருநாதன் குகப்பெருமான். 3 தேவர்களும் 30 மூவர்க்கத்து அமரரும் அடிபேணும்படியான ஏற்றம் படைத்த குருநாதன் அவரை அருமையாக திருப்புகழ் பாடும்படியாக பணித்தான். பூர்வ பশ্চিம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓத சித்த கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செப்பனவை துலகிற்பரவத் தரிசித்த அனுக்கிரகம் மறவேனே. நான் பாடினேனா? நான் பாடல. எனக்கு இது பாட செய்தவன் யாரு? என் பெருமா. பாட வச்சது மாத்திரமல்ல, நான் பாடின பாட்டை பரவவும் வைத்தான். அது எத்தனை திக்குக்கு பரவி இருக்குன்னா, இங்க திருப்புகழ் அன்பர்கள் எல்லாரையும் அன்னைக்கே அவர் ஞானத்துல பார்த்துட்டார். உங்களுக்கெல்லாம் திருப்புகழே இடம் இருக்கு. திருப்புகழ் அன்பர்களுக்கு இங்கே கூடி இருக்கிறவெல்லாம் சந்தோஷப்படலாம். பூர்வ பশ্চিம தட்சிண உத்தர. அதனால இந்த உலகத்துல 4 திக்கிலையும் இருக்கக்கூடிய திருப்புகழ் அன்பர்கள் எல்லாருக்கும் அன்னைக்கே மங்களாசாசனம் அருணகிரிநாதர் பண்ணிவிட்டார். நீங்கள் அந்த திருப்புகழை எப்படி அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் நினைத்து பார்த்தார். அதனால நாம எப்படி அனுபவிப்போம் என்பதற்கு அதற்கு விளக்கமும் தந்துவிட்டார். சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்து. அது எப்படிப்பட்ட கவி? நிகமாந்த மகாதேசிகன் தன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கும்னு சொல்லிக் கொள்ளும் பொழுது லலித கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படின்னு சொல்லிக்குவார். சுவாமி தேசிகனுடைய வார்த்தை கடோர சுகுமார கும்ப கம்பீரம். என் வார்த்தை ஒரு பக்கம் ரொம்ப மெல்லிஃபுளஸ் ஃப்ளோ, ரொம்ப சுலபமா இருக்கும், ஒரு பக்கம் ரொம்ப கடினம். கடோர சுகுமார கும்ப கம்பீரம். அந்த அடைமொழி அருணகிரியினுடைய வாக்குக்கும் பொருத்தம். சித்திர கவித்துவ சப்த மிகுத்த திருப்புகழ். சந்தப்பா பாடுவது என்பது சுலபமானதல்ல. நெடில் வந்தால் நெடில் வந்து கொண்டே இருக்க வேண்டும், குரில் வந்தால் குரில் வந்து கொண்டே இருக்க வேண்டும், இலக்கண வழி இல்லாமல் பாட வேண்டும். இப்ப எல்லாம் மரபு கவிதையே யாரும் பாடுறதில்ல. அவள்னு ஒரு அடி எடுத்துட்டு பார்த்து நின்றாள்னு அடுத்த அடி எழுதினா ஒரு கவிதை. ஒரு சமீபத்துல ஒரு கவிதை பார்த்தேன். பாபருக்கு மசூதி வேண்டும், ராமனுக்கு ஆலயம் வேண்டும், இந்த நாட்டு மன்னர்களுக்கு வீதிதோறும் கழிப்பறை வேண்டும். இது ஒரு புது கவிதை. இது ஒரு புது கவிதை. இதெல்லாம் பெர்மனண்டா அச்சுல போய் அச்சு வாகனம் ஏறி பெர்மனண்ட் ஆக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேரு கவி. அது கவியா வானாவா வேற மாதிரி கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கவித்துவம் அல்ல அருணகிரியனுடையது. அது இலக்கண அமைதி குன்றாது, குறை சொல்ல முடியாத முறைப்படி அமைக்கப்பட்ட கவிதை. அதுக்கு அவர் கஷ்டப்பட்டாரானா இல்லை, அவர் உள்ளுக்குள்ளே பொங்கினது அந்த கவி. இந்த பொங்கினது வாய் வழியே வெளிப்பட்டது. சித்திர மிகுத்த கவித்துவ மிக்க
சத்த மிகுத்த திருப்புகள். சித்திரம் மிகுத்த கவி, கவித்துவம் மிகுத்த கவி, சத்தம் மிகுத்த கவி. அப்படிப்பட்ட திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பு என வைத்து உலகிற் பரவும்படியாக எனக்கு ஆண்டவன் என்ன தந்தான்? தரிசனம் அளித்து எனக்கு ஏற்றம் கொடுத்தான். தலை அறிவிலேனே நெறி நிற்க நீ தீட்சை தர வேணும் என்று ஆண்டவனை வேண்டினார். அவருக்கு தீட்சை கொடுத்தவன் மானுடன் அன்று. எந்த நெறியில் நாம் செல்ல வேண்டுமோ அந்த நெறிப்படுத்துவதற்கு வழிகாட்ட யாரும் இல்லாத வழிமாறி போன குழந்தை நான், a prodigal son. என்னை தலை அறிவிலேனை நெறி நிற்க, அந்த நன்னெறியில் நிற்க. இப்ப நம்ம எல்லாம் அப்படித்தான் இருக்கோம். அப்ப நாமெல்லாம் திரும்பணும் என்று சொன்னா ஆண்டவனே பார்த்து நம்மை திருப்ப வேண்டும். அதற்கு திருப்புவதற்குத்தான் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளை பாடும்படியாக ஆண்டவன் கருணையோடு அருள் செய்திருக்கின்றான். முருகப்பெருமான் தான் இந்த கலியுகத்திற்கு கண்கண்ட தெய்வம். இந்த கலியுகத்துல எல்லோரும் 3 பேரை கெட்டியாய் பிடித்துக் கொண்டு சக்தி பெற்று சிறப்புற்று வாழ வேண்டும் என்பது அனுபவத்தில் கண்டிருக்கும் உண்மை. அறிவின் கூர்மைக்கு விநாயக பெருமானையும், தேகத்தின் நல் ஆற்றலுக்கு முருகப் பெருமானையும், உயிரின் மேன்மைக்கு சிவசக்திகளையும் இணைந்து வழிபட்டால் இதான் நம்ம உடம்பே. ஸ்தூல சூக்ஷ்ம காரண அந்த 3க்கும் 3 அமைப்பு. ஸ்தூலத்திற்கு அத்தியாக தெய்வமாக ரச ரக்த மாம்ச மஜ்ஜா அஸ்தி மஜ்ஜா மேதஸ் என்ற 6 தாத்துக்களுக்கு அதி தெய்வம் முருகப்பெருமான். ரச துவக்கு உடல், ரச ரக்த ரக்தம் எல்லாருக்கும் தெரியும், மாம்ச அஸ்தி மஜ்ஜா மேதஸ் இந்த 6க்கும் அதி தெய்வம் முருகப்பெருமான். இதை உள்ளே இருந்து இயக்க அந்தர் விருத்திகளுக்கு தலையாய தெய்வம் மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை அங்குஷம் கொண்டு கடாவுபவன் யாரு? விநாயக பெருமான். அவன் ஞான முதல்வன். இந்த 2ஐயும் வைத்து இயக்குவதற்கு ஒரு முக்கியமான உயிருக்கு ஒரு இணைப்பு வேண்டும் அல்லவா? அதை உண்டாக்கிய தத்துவம் எது? சுக்லசோணித மிஸ்ரமான ஜீவோத்பத்திக்கு மூல காரணமாய் இருக்கக்கூடிய சிவசக்தி. அந்த சுக்லத்தினுடைய உறைவிடம் எங்கிருக்கிறது? சகசிராரத்தில். லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்திருப்பவர்களுக்கு இது புரியும். இந்த 7 ஆதாரங்களையும் பற்றி இங்கு வர்ணனை வருவதை பார்க்கின்றோம். கடைசியிலே சகசிராராம்புஜாரூடா எங்கிருக்கிறாள்? சர்வோதன பிரீத்தி சித்தா, சர்வதோமிக்கை சர்வோதன பிரீத்தி சித்தா. சுக்ல அவளுடைய இருப்பிடம் எது? சுக்லத்தில் இருக்கின்றாள். அது சுக்லம் மேலே இருக்கக்கூடியது, அது சகசிராரத்தில் இருப்பது. அதனுடைய ஆற்றலினுடைய உறைவிடம் சிவசக்தி. அதனால இந்த ஒரு குடும்பத்தை கட்டியா பிடிச்சுக்கோங்க. அம்மா அப்பா 2 பிள்ளைகள், 2 பேரையும் பிடித்து கொண்டா இந்த கலியுகத்துல நீங்கள் நல்ல வண்ணம் இம்மை மறுமை எல்லாவற்றுக்கும் ஏற்றத்தை பெறலாம். அதை உங்களுக்கு எளிய வழியாக அருணகிரி தந்து விட்டார் என்று நமக்கு ஞான நூல்களின் மூலமாக விளக்கியிருக்கின்றார்கள். நம்முடைய பாக்கியம் அருணகிரிநாதர் 6 முகனை 6 வகையான நூல்களால் பரவினார். அவர் மகா ஞானி. அவருக்கு சொல்லும் பொருளும் கவித்துவமும் கைகட்டி சேவகம் செய்தன. நமக்கெல்லாம் வரமாட்டேங்கிறது, அவருக்கெல்லாம் கைகட்டி சேவகம் செய்தன. திருப்புகழ் பாடினார், அந்தாதி பாடி, கந்தனுக்கு அந்தாதி அந்தம் ஆதியாயிருக்கும்படியாக அந்தாதி பாடினார். அந்தாதி கந்தர் அந்தாதியை புரிந்து கொண்டு பொருள் சொல்லுவதற்கு தனியாக பாடம் படிக்கணும், அப்பத்தான் அது புரியும். அலங்காரம் பாடினார், அனுபூதி பாடினார், அதே போல மிகச்சிறப்பான வகுப்பு பாடினார், விருத்தம் பாடினார். இந்த 6ம் அருணகிரிநாதர் உலகுக்கு தந்திருக்கக்கூடிய 6 முகனுக்கு 6 முகங்களுக்கும் போற்றுவதற்கு தந்தது போல 6 வகைப்பட்ட நூல் வகைகளாக அவரை யாத்து தந்திருக்கக்கூடியவை. அனுபூதியை பாடும் பொழுது அவர் ஆனந்த நிலையில் அனுபவத்தில் இருந்தார். அந்த அனுபூதியை சொல்லியே வழிபாடு என்று இந்த காலையிலே அதை பார்த்த பொழுது அந்த வேகமாக அந்த 51 அனுபூதிகளையும் சொல்லி அதை கொண்டே வழிபாடு செய்திருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது சுலபமான எல்லோருக்கும் ஏற்ற ஒரு நெறியை அவர் எப்படி பிரயோகப்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். பரம ஞான நிலையில் இருந்து அவர் பாடியிருக்கின்றார், தத்துவதர்ஷியாக இருந்து பாடியிருக்கின்றார். அது எல்லோருக்கும் தெரியும், நான் அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டாம்.
அவருடைய தத்துவ தரிசனம் எப்படிப்பட்டது? முருகப்பெருமானை அவர் எப்படி வர்ணிக்கின்றார்? உததி இடைக்கடவும் அரகதவருண குல துரக உபலலித கனகரத சதகோட்டி சூரியர்கள் உதயமன அதிகவிட கலபக கமயிலின் மிசையுக முடிவின் இருளகல ஒரு ஜோதி வீசுவதும் உடலும் உடல் உயிர்நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒரு விவரம் மனு பவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பெரிது பரவசமழிய விழிசெருகி உணர்வு விழி கொடு நியதி தமதூடு நாடுவதும் உருவெனவும் அருவெனவும் உளதனவும் இலதனவும் உழலுவென பரசமய கலைஞாரவாரமர உரையவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளவடியை உணரும் அவர் அனுபூதியானதுவும். எத்தனை இந்த ஊன ஆரம்பிச்சா அந்த வரி முழுக்க முற்றுமுறையா வரும். அது மாத்திரம் இல்ல, பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமே இல்லை. இந்த மாமி எப்படித்தான் பாடம் பண்ணாலும் ஒண்ணுமே கஷ்டம் இல்லை. 4 தடவை படிச்சேன்னா வந்துடும். ஏன்னா அதுதான் அருணகிரியினுடைய தனிச்சிறப்பு. 4 தடவை படிக்கிறது இல்லை, அதனால வரல. நமக்கு நம்ம ஒழுங்கா படிச்சோம்னா சுலபமா நாட்கள் வரும். இந்த டங் ட்விஸ்டர்லாம் எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டு படிக்காதுங்கோ. அருணகிரிநாதருடைய டங் ட்விஸ்டர்ஸ் படியுங்கோ, வகுப்பு படிச்சு பாருங்கோ. நம்ம டங் எப்படி வேணாலும் போறணும், ஸ்பஷ்டமா வரும். அது மாத்திரமல்ல, சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து அந்த மணிப்பிரவாளத்தை எவ்வளவு அழகாக வேதாந்தத்தை விளக்கினார். ஞானானுபவம் பெற்றவன் எப்படி இருப்பான், எதை பார்க்கிறான்? உரை அவிழ உணர்வவிழ உளமவிழ உயிரவிழ உளபடியே உணரும் அவர் அனுபூதியானதுவும். அனுபூதி எதுன்னா உளதை உள்ளபடி உணருவது அனுபூதி. அதை அனுபவித்தவனுக்கு என்னெல்லாம் அவிழும் என்ற உரை அவிழும், உளம் அவிழும், உணர்வு அவிழும், ஊழ் அவிழும், உடல் அவிழும், எல்லாம் அவிழும். இப்ப எல்லாருக்கும் உடை அவிழ்வது மாத்திரம்தான் தெரியுமே, அல்லாது மற்றதெல்லாம் அவிழ்வது புரிவதே இல்லை. உணர்வு அவிழ்வது, உளம் அவிழ்வது, உணர்வு அவிழ்வது, ஊழ் அவிழ்வது, ஊழ் கரைதல், அது அனுகிரகத்தினால் மாத்திரமே கிடைக்கும். அருணகிரி அதனை பெற்றவர். எதனால் அவர் அதனை பெற்றார்? யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும், என்னுடைய படிப்பு நான் படிக்கல, அத முருகன் எனக்கு தந்தான். யாம் ஓதிய கல்வி எம் அறிவு இதையெல்லாம் என் மூலமாக அவன் தன்னை பாடிக்கொள்ள விரும்பினான், எனக்கு அதை கொடுத்தான். நான் பாடணும்னு என்னை படிக்க வைக்கல, தானே தன்னை பாடிக்கணும்னு ஆசை. அதுக்கு he made me a vehicle. He created an instrument called அருணகிரிநாதர். I am just an instrument in his hands. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற. அந்த ஏகாரம் அங்க ஒண்ணு ரொம்ப முக்கியம். நான் அடுத்தவரை போய் பாடக்கூடாது. வஞ்சியர் கோவை தூது பல பாவின் அதையெல்லாம் பாடி நான் என்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்திக் கொள்ளக்கூடாது. கண்டவரை போய் பாடுதல் கூடாது. எம்பெருமானை மாத்திரமே பாட வேண்டும். இந்த ஒரு ஷான் வயிற்றுக்கு உணவுக்காக கண்டவரனும் தண்டவனு மாடி மண்ட ஜடனாகி பாழல் இல்ல. நான் கண்ட வாழ போய் வணங்கி என் மண்ட கல்லு மாதிரி ஆகி வாழ மாட்டேன் சொன்னார் அல்வா புரந்தரதாசர். அதுபோல என்னுடைய உடலோ உயிரோ பாழ்படாமல் தன் வசம் ஆவதற்காக ஆண்டவன் எனக்கு அற்புதமான கல்வியை தந்தான். அவன் என்ன தந்தான்? ஆரவாரமாறாத நூல் கற்று அடினாயேன் ஆவி சாவியாகாமல் நீ சற்று அருள்வாயே. ஆவி சாவியாகாமல், நான் கிட்டத்தட்ட டாக்டரேட்டுக்கு எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்கேன் நோட்ஸ். இதை வச்சுட்டே ஒரு டாக்டரேட் வாங்கிடலாம். ஆவி சாவியாகாமல் நீ சற்று அருள்வாயே. என்னுடைய ஆவி சாவியாகுதல் கூடாது. சாவின்னா எல்லாருக்கும் தெரியும், பதர். அந்த நெல்லை போட்டோம்னா விளையாது. என்னுடைய ஆவி சாவியாக வேஸ்டா போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை பாழாகக்கூடாது. என்னுடைய ஜீவிதம் பாழாகக்கூடாது. என்னுடைய ஜீவிதம் பயனுள்ளதாக வேண்டும் என்றால் ஆரவாரமான நூல் கற்று பிரயோஜனம் இல்லை. என்னுடைய பேருக்கு பின்னால 8 எழுத்து 10 எழுத்து டிகிரி போட்டுக்கிறதுனால ஐ won't become great. அந்த மாதிரி வாங்கினவா எத்தனையோ பேர் இருக்கா. ஆனா அந்த படிப்பு அவளை ஏற்றமடைய செய்யல. இப்போ 2 நாளைக்கு முந்தைய டேர்னிங் பாயிண்ட் யாராவது பார்த்திருந்தேனா? உங்களுக்கு நான் சொல்றது நிஜம்னு புரியும். அதுல யஷ்பால் என்று சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் அவர் சொல்றார், இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இப்ப புரிஞ்சுக்குவா, நிறைய திங்க் பண்ண நம்ம 4 பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கிறோம். அது என்ன? இந்த எந்த பிளானட்ல நாம இருக்கோம், அரவுண்ட் அஸ், வாட் இஸ் அரவுண்ட் அஸ், அதை ஒண்ணு பார்க்கிறோம். தி பாஸ்ட், தி டிஸ்டன்ட் பாஸ்ட் அண்ட் தி ஃபியூச்சர். இந்த 4 பெர்ஸ்பெக்டிவ் தான். இந்த 4ஐயும் வச்சு சிந்தனை பண்ணும்பொழுது, இந்த கிரியேஷனை பார்க்கும் பொழுது, அதுக்கு உள்ள போக 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 எனக்குள்ள இருக்கிறதும் இந்த கிரியேஷன்ல இருக்கிறதும் ஒன்னேதான்ங்கிற உணர்ச்சி வரும்பொழுது இட் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் தேன் எனிதிங். யார் சொல்றா? ஒரு சயின்டிஸ்ட். இட் இஸ் மோர் ஸ்பிரிச்சுவல் தேன் எனிதிங். அதனால உள்ள இருக்கிறது அது
அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணுங்கிறது தான் முக்கியமே ஒழிய நீங்க எத்தனை பட்டம் பெற்றாலும் அந்த பட்டத்தினால பிரயோஜனமே இல்லை. அந்த பட்டம் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு உலகத்தளவுல பெருமையை தரலாம். ஆனால் உங்ககிட்ட ராகம் பாடுறதுக்கே பயமா இருக்கு எனக்கு. இருந்தாலும் நான் ஏதோ எனக்கு மாசமான கண்ணா பின்னா மன்னா தென்னா சுழங்கி பெருமாளேங்கிற மாதிரி பாடுறேன். அதுவும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கிறத நீங்க ரெக்கார்ட் பண்ணேன்னா அதை கேட்டு பிரயோஜனப்படுத்தும். அதுதான் ரெக்கார்ட்னால வரக்கூடிய நன்மை. ஆனா நீங்க அதை விரும்பலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதுல என்ன தீமைகள் இருக்குங்கிறதும் இருக்கு. அதை எங்கெல்லாம் வேணாலும் போடுவா, எப்படி வேணாலும் உட்காந்து கேட்பா, மரியாதை குறைஞ்சு போயிடும், அதெல்லாம் இருக்கு இல்லையா? எனக்கு லலிதா சஹஸ்ரநாமம் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒலிக்கிறது, அமெரிக்காவில் ஒலிக்கிறதுன்னு கேட்டா திருப்தியா தான் இருக்கு. பாட்டில வச்சுன்னு கேட்காம இருக்கணுமேனு ஒரு பயமும் இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள அந்த பயமும் இருந்துட்டே தான் இருக்கு. கொடுத்து விடுறோமே ஒழிய அவ அந்த மூடு ப்ராப்பர் பிளேஸ் அது பிளே பண்றதுக்கு அவ எடுத்துக்கணுமே. வெங்கடேஷ் சுப்ரபாதத்தை ராத்திரி 11 மணிக்கு போடுறா. ஏன்னா அவளுக்கு எப்ப போடணுங்கிறதே தெரியல. சுவாமி எப்ப முழிச்சுக்குவார் எப்ப தூங்குவாருங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் கூட ஓரளவுக்கு வேணும் அல்லவா? ரொம்ப அழகான ஒரு பாடல் ஒரு திருப்புகள்ல சொல்கின்ற, வயலூர் திருப்புகள்ல சுருதி வழி மொழி சிவ கலையாலதினி உலக கலைகளும் அலமலம் இலகிய தொலைவில் உனை நினைபவர் உறவலதினி அயலாப்பால் சுழல்வதி நிதனவசமுடன் வழிபடும் உரம் மலம் மலம் அருளாலை கடல் கழி தூரை செல் அறிவினை எனதுள மகிழ் உற அருள்வாயே முருகா. சுருதி வழிமொழி சிவகலை அலது இனி உலக கலைகளும் அலம் 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 போரும் போரும் அலம் அலம். இந்த அலம் அலம்ங்கிறது சங்கர பகவத் பாதர் உபயோகப்படுத்தி இருக்கின்றார். அலம் அலம் ததக்கிம் ததக்கிம்னு ஒரு அனாத்மஸ்ரீ விகர்ஹணம்னுட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். அதாவது ஆத்மா இல்லாத ஸ்ரீ இருக்கிறது, ஆத்மாவுக்கு சம்பந்தப்படாத ஸ்ரீ. அந்த ஸ்ரீ பிரயோஜனம் இல்லை. விதேசேஷு மன்யஹா சுதேசேஷு மன்யஹா. அவன் எல்லாம் தான் படிச்சிருக்கானா. ததக்கிம் ததக்கிம் என்ன இருந்தா தான் என்ன, வாட் அந்த ததக்கிம் என்ற கேள்வி. அதே மாதிரி அலம் அலம் இதெல்லாம் அருணகிரிநாதரும் ரொம்ப அழகாக உபயோகப்படுத்துகின்றார். சுருதி வாழி மொழி சிவகலை அலதினி. சிவகலை தவிர இங்க சிறப்பு என்னன்னா, திருப்புகழ் அன்பர்கள் எல்லாம் வெறும் திருப்புகழ் மாத்திரம் பாட கத்துக்கல, அர்த்தமும் தெரிஞ்சுன்னா பாட கத்துக்கிறேன். அதனால பாடி 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 வெறும் பாட்டா இல்லாமல் பாவத்தோடு கூடியதாக அது ஆகும் பொழுது, அந்த பாவத்தோடு வரும் பொழுதுதான் ஆனந்தமானது பிறக்கின்றது, அருளானது பிறக்கின்றது, நெஞ்சு நெகிழ்கின்றது. நெஞ்ச கனகல்லும் நெகிழும் பொழுது கண்ணீர் தானே பிறகும் எம்பெருமானுக்கு நம்முடைய ஆத்மாவானது அர்ப்பணம் ஆகும். சுருதி வழி அல்லது ஸ்ருதி வேதம் என்ற வழி அல்லது அந்த சிவஞானத்தை தரக்கூடிய சிவகலை அல்லது உலக கலைகள் வேற எத்தனை படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த கலையெல்லாம் அலம் அலம் என்று சொல்கின்றார். ஆகவே நீ படித்திருக்கக்கூடிய படிப்பெல்லாம் வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள். மக்களே, முருகப்பெருமானை ஸ்துதிப்பதற்கும் வந்திப்பதற்கும் நினைக்காமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள். இப்ப எல்லா குழந்தைகளும் ஐஐடி படிக்கணும். எதுக்குடான்னா, அங்க ஒரு கால அடுத்த கால அமெரிக்கா. ஏன்னா இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, போனா சௌக்கியமா இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு வேற ஏதாவது சிந்தனை இருக்குதா? தேர்டு பெர்சு எதை பண்றானா, அவளுடைய பெர்சுவேஷன் முழுக்க வெறும் பணம், போகம், சரீரத்தினுடைய சுகம் என்பது மாத்திரமே இருக்கிறது ஒழிய தன்னை கொஞ்சம் வருத்திக் கொள்வோம், கொஞ்சம் தவம் செய்வோம், எம்பெருமனுக்காக கொஞ்சம் நம்மளுடைய நேரத்தை கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம், அந்த சிந்தனையே இப்பொழுது மிகவும் குறைந்து கொண்டு வருகின்றது. ஏற்றம் கொண்டாடுவீர்கள், அவனை போற்றாமல் உங்களுடைய ஏற்றத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. சமீபத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு 90 வயசுக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவர், அவருக்கு 2 பிள்ளைகளாம், சவுதி அரேபியால இருக்காராம். வேற ஒண்ணும் பேசுற, என் பிள்ளை சவுதி அரேபியால இருக்கா, அங்க இஸ்லாம்,
அவர் எதை பேசுறாருன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுது. அவர் இஸ்லாத்துக்கு பேசுறாரா இல்ல அவர் பிள்ளைகளை பத்தி பேசுறாரா இல்ல நம்மளை கண்டம் பண்றாரான்னு புரியல. எங்க ஆத்துக்கார் வசமா மாட்டின்றார். மாட்டிக்கோங்க நல்லா வேணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒரு மணி நேரம் அவரை போட்டு துருவி எடுத்துட்டு தான் விட்டேன். பணம் இருக்கிறது, அந்த பதவி இருக்கின்றது என்று இதையே ஏற்றம் கொண்டாடுவீர்கள். உங்களுடைய பணம் எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் மகத்துவத்தை தருமா? போர் கொண்ட காலம் உமை கொண்டு போம் அன்று பூண்பரவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும் யார் கொண்டு போவா? ஐயோ, இந்த பாட்டை எப்படி போட்டுக்கார் பாருங்க. அவரே ஒரு பாட்டை நமக்காக அழுதுட்டார். ஐயோ கெடுவி ஐயோ அறிவிலிகளே, எத்தனை பேர் ஏற்றம் பேசுகிறீர்கள். மாளிகை இருக்கிறது, ஆரம் இருக்கிறது, பணச்சாளிகை இருக்கிறது என்று பேசுகிறீர்களே, உங்கூட எத்தியாவது எடுத்துன்னு போறியா? பெரிய அயன் சேஃப் நிறைய கோல்டு பார்ஸா வச்சிருக்க, சேஃபோட கைப்பிடியாவது எடுத்துன்னு போனா பாதகம் இல்லையே. கோல்டு பார் வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த கைப்பிடி, இந்த சாவி அதையாவது கொடுப்பாளா? ஒருத்தரும் கொடுக்கறது இல்ல. நாலடியாரில் ஒரு அழகான பாடல் இருக்கின்றது. ஒரு அப்பா இறந்து போகும் பொழுது தன்னுடைய மகனை பார்த்து தான் புதைச்சு வச்சிருக்கிற சொத்து எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ஆசைப்பட்டாராம். அதை சொல்லுவதற்காக அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த பையனுக்கு பக்கத்துல இன்னும் பிரதர்ஸ், அவனோட பங்காளிகள் இருக்கா. இவா காதுல ஏதாவது விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு அப்பாவுக்கு புளிமா தேங்காய் கேட்கிறாரேன்னு நானா. அவர் பேசுறத உடனே மறைச்சு அவர் கேட்கறத விட்டுவிட்டு வேற ஒன்ன சொல்லி ஏமாற்றினான். ஆகவே பணத்தை யாரும் எடுத்து போவதில்லை. படிப்பு, வெறும் படிப்பு யாருக்கும் பயன் தருவதில்லை. இவர்கள்லாம் யாரா? வாழ்க்கையில் அனுஷ்டானத்திற்கு நீங்கள் செலவிடாத நேரம், நீங்கள் செலவிடாத பணம், நீங்கள் செலவிடாத உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அறிவு, இவைகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு குடும்பம் கால் எனக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய அவருடைய அந்த பிரயோகம், வார்த்தை பிரயோகம். துஷ்டர்கள் என்று சொல்லி மகாபாரதத்துல 4 பேரை சொல்லுவா. துஷ்ட சதுஷ்டயம்னு. இந்த 4 சேர்ந்ததுன்னா யுரேனியம், தோரியம் அதெல்லாம் மாதிரி. இந்த 4 சேர்ந்ததுன்னா அங்க அவ்வளவுதான் வெடிச்சுடும். எதுனாலனா துரியோதனன், துஷ்டாசனன், கர்ணன், சகுனி, இது துஷ்ட சதுஷ்டயம் அப்படின்னு மகாபாரதத்துல. அது மாதிரி இந்த உலகத்துல துஷ்டர்கள் நிறைந்திருக்கின்றார்கள். ஏன்னா பிரசன்ட் ஏஜ், இது என்ன ஏஜ்னா அது ஏஜ் ஆஃப் அயர்ன் ஏஜ்னு சொல்றோம். இங்க ஆச்சாரமா இருக்கணும்னு சொன்னா யாருக்கும் பிடிக்கல. பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னா யாருக்கும் பிடிக்கல. பொய் சொல்லாம இரு யாருக்கும் பிடிக்கல. பணத்தை கண்ட வழியில் சம்பாதிக்காதே அப்படின்னு சொன்னா யாருக்கும் பிடிக்கல. ஆனா இந்த வார்த்தைய 15வது நூற்றாண்டில் அருணகிரிநாத இன்னெல்லாம் பண்றவெல்லாம் துஷ்டன், தே கம் என்றது கேட்டகரி ஆஃப் துஷ்டா அப்படின்னா யாரெல்லாம் 4 பேர் இல்ல, நீங்க வரிசையா அதுக்கு நிறைய பேர் அடுக்கி இருக்கிற. ஆச்சாரீன குதர்க்க துட்டர்கள், மாதா பிதாவை பழித்த துட்டர்கள், ஆமாவினூனை செகுத்த துட்டர்கள், பரத்தாரம் ஆகாதனாமல் பொசித்த துட்டர்கள், நானா உபாய சரித்திர துட்டர்கள், ஆவேச நீரை குடித்த துட்டர்கள், தாமியோர் கூசாது சேர பறித்த துட்டர்கள், ஊரார்கள் ஆசைப்பது பிதற்று துட்டர்கள், கோலால வாழ்வி செருக்கு துட்டர்கள், குரு சேவை கூடாத பாவத்தவத்த துட்டர்கள், ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள், கோமாள நாயிற்கடை பிறப்பினில் உழல்வாரே. யார் இவாள்லாம்? இவாள்லாம் திரும்பி 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 பிறப்பாளாம். அவ நாயினும் கடைப்பட்டவர்கள். அதனால இந்த மாதிரி ஏஜ் தான். இப்ப குழந்தைகள்லாம் இந்த மாதிரி தானே கேள்வி கேட்கறது. குளிச்சுட்டு தான் சமைக்கணும்னு எந்த சட்டம்? இப்ப ரொம்பாத்துல கேட்கிறான். குளிச்சு சமைக்கிறதே கிடையாது.
சமைச்சு எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு ஆபீஸுக்கு போறச்ச குளிச்சுட்டு ட்ரெஸ் பார்த்துட்டு போறான். ஆபீஸுக்கு போறச்சையாவது குளிச்சுட்டு போறாளே அந்த மட்டும் க்ஷேமம். இல்லைன்னா பஸ்ல நாரி போயிடும். அது இல்லாம ஆச்சார குதர்க்க துட்டர்கள், மாதா பிதாவை பழித்த துட்டர்கள், தாய் தந்தையரை பழிப்பவர்கள் அவர்கள் துஷ்டர்கள். ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள், மாம்சத்தை உண்ணக்கூடியவர்கள். சொல்லணுமா, நம்ம கேரளாவுக்கு மதுரை தமிழ்நாட்டில இருந்து போறவன் பசுமாட்டை பார்த்தீர்களானால் வண்டியா ராத்திரியெல்லாம் போகின்றது. ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்கள், பரதாரம் ஆகாத நாமல் பொசித்த துட்டர்கள், பிறருடைய தாரத்தை வவ்வுதல் பொருந்தாது என்று ஏற்பவர்கள். எங்க ஊர்ல இப்ப ஒரு பெரிய டிராமா டிவியில ஒண்ணு வருது, இங்கேயும் வரும்னு நினைக்கிறேன், ஜுனூன் ஒண்ணு. பரதாரம் ஆகாத நாமல் பொசித்த துட்டர்கள், ரெலவன்ஸ் தானே, ஆகாத நாமல் பொசித்த துட்டர்கள், நானா உபாய சரித்திர துட்டர்கள். எத்தனை வகையெல்லாம் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். ஹர்ஷத் மேதா has become the hero of the day. அவனை பத்தி நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னா ஹர்ஷத்துன்னு வைப்பான், பார்த்தா அவன் பணக்காரனா இருப்பான்னு சொல்றான். இந்த மாதிரி அப்போ நான் உபாய சரித்திர துட்டர்கள். இன்னொன்னு ஆவேச நீரை குடித்த துட்டர்கள். ஒரு காலத்துல பெங்களூரை தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன், இன்னும் சொல்லவே வேண்டாம், அது எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆவேச நீரை, ஆவேச நீர்னு அதுக்கு நல்ல அழகான பேர் வைத்தா. வெறும் நீர் இல்ல, ஆவேச நீர். குடிச்ச உடனே ஆவேசம் வந்துருமா. ஆவேச நீரை ஏன் யாருடா அவன், அதுக்குன்னு ஒரு தனி குரல், அதுக்குன்னு ஒரு தனி வீரம், அதுக்குன்னு ஒரு தனி பாஷை. ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியோர் சொம் என்றால் சொத்து, பிறருடைய சொத்து. அதுவும் யாரோட சொத்துனா தமியோர், கொஞ்சம் கஷ்டப்படுறவா, ஏழ்மையில இருக்கிறவா, துணை இல்லாம இருக்கிறவா. எத்தனை பேர் அந்த மாதிரி ஆளெல்லாம் வளைச்சு போட்டு அவளை அடிச்சு ஒத்திரை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு பாவம் ஒரு தனி பொம்னாட்டி ஆட்டுண்டான்னா அவளை அப்படியே வளைச்சு போட்டு அவ சொத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ண கூசாது சேர பருத்த துட்டர்கள். இந்த துஷ்டர்கள் ஒரு துஷ்ட சதுஷ்டயம் இல்ல, துஷ்ட துவாதசம் என்று 12 பேரை இந்த துஷ்டர்களை இங்கே தருகின்றார். ஊரார்கள் ஆசை பிதற்று துட்டர்கள். அதுக்குன்னே பத்திரிகை இப்ப நடத்துறாளே, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு பேர் மாத்திரம் இருக்கும், ஆனா வேண்டாத வம்பெல்லாம் அதை நிறைய படிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் எதெல்லாம் தப்போ அதெல்லாம் மனசுல பதிய. கோலால வாழி செருக்கு துட்டர்கள். எங்க ஆத்துல வாஷிங் மிஷின் இருக்கு, எங்க ஆத்துல மார்பிள் போட்டிருக்கோம், எங்க ஆத்துல அத்தனை வசதி, என் புடவையில் இத்தனை ஜரிகை இருக்கு என்று கோலால வாழி செருக்கு துட்டர்கள். அந்த செருக்கு மிகுந்த துஷ்டர்கள். குரு சேவை கூடாத பாவத்து அவத்த துட்டர்கள். குருவுக்கு கைங்கரியம் செய்யாத அந்த அவமான நிலையில் இருக்கக்கூடிய அவத்தம் என்று அவனுக்கு அடைமொழி தருகின்றார். மகாபாபின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட துஷ்டர்கள். ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள். இப்ப புதைக்க வேண்டாம், எங்கேயோ பேங்க்ல போட்டு வச்சு, டெபாசிட்ல போட்டு வச்சு, அதை தினம் எடுத்து பார்த்து அவன் ஒண்ணு அனுபவிக்கிறது இல்ல, சாப்பிடறது இல்ல, ஒரு கோயிலுக்கு போறது இல்ல, ஒரு கஷேத்திராடனம் பண்றது இல்ல, தாங்க உடுத்துறது இல்ல, பொண்டாட்டி கொண்டு வாங்கி கொடுக்கறது இல்ல, சொத்து சேர்த்து என்ன லாபம்? ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள். கோமாள நாயிற் கடைப்பிறப்பினில் உழல்வாரே. அவர்கள்லாம் கோழிக்கொடியான் பதம் பணியாது ஏற்றம் கொண்டாடுவீர்கள். குவலயத்தே ஆழக்கருதும் அதியலிகள். உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவலி உண்ண ஒட்டாது. உங்கள் அத்தம் எல்லாம் ஆழ புதைத்து வைத்தான் வருமோ நம் அடிப்பிறகே. உனக்கு ஆள பின்னாலேயா தொடர்ந்து வரும். அவனுடைய திருவடியை நினையுங்கள். நொய்யிற் பிளவளவேனும் வரியருக்கு என்று ஈயுங்கள். அருணகிரியினுடைய ரொம்ப அழகான பிராக்டிக்கல் ஹிண்ட் இது. நீங்க நிறைய கொடுக்கணும்னே சொல்லல, நீங்க சாப்பிடறதுல ஒரு பிடி கூட சொல்லல, அது கூட நடக்க மாட்டேங்கிறது இப்போ. அதனால ஒரு நொய் அரிசியில ஒரு பகுதி ஏனும் ஒரு வறியவனுக்கென்று ஈயக்கூடாதா? ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதா? யாருக்கேன்னு நல்லவர்களுக்கு டிசர்விங் கேசஸ் அவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடாதா? இப்ப அதுவும் இப்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மாசா மாசம் பொண்ணுக்கு கல்யாணம்னு வந்துட்டு இருக்க. எத்தனை பொண்ணுக்கு கல்யாணம் பண்றா தெரியல.
2 மாசத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணி போறோம், திருப்பதி போறோம்னு வந்துட்டு இருக்கா. அதனால யார் உண்மையான டிசர்விங்கோ அவளை பார்த்து, எது நல்ல ஆர்கனைசேஷன்ஸோ அந்த மாதிரி பார்த்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும். நொய்யிற் பிளவளவு, நொய்ங்கிறதே நெல் முழுக்க இல்லாம அது பாதியா உடையிறது, அதுக்கும் பாதியா உடையிறது. கால்வாசி அரிசி தான் குறு நொய். குறுன்னா சின்ன, குறு நொய். அத தமிழ்ல நாம கலோக்கியல் யூசேஜ் குருணை அப்படின்னு சொல்றோம். இந்த குறு நொய்யை முழுக்க கூட தர வேண்டாம், அதில் ஒரு பிளவேனும் நீங்கள் எடுத்து வரங்கிருக்கின்ற கொடுங்கள். ஏன்னா உன்னுடைய உடம்போட நிழல் உனக்கு ஒதுங்க உதவாது. இது ரொம்ப அழகான உபதேசம். நீ நின்னியானா காலுங்கிட நிழல் வருது, வெயில்ல தவிக்கிற, நடுமத்தியான வெயில், ஐயோ நிழலே இல்லையா, உங்க ஆளுகளையே நிழல் இருக்கே, நீ நிக்கிற இடத்துல அந்த நிழல்ல ஒதுங்கலாமே, ஒதுங்க முடியுமா? உங்களுக்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல். ரொம்ப அழகான வார்த்தை. உங்களுடைய உடம்போட நிழல் உங்களுக்கு எப்படி ஒதுங்குவதற்கு இடம் இல்லையோ, உங்க உடம்பு நிழல் உங்களுக்கு நிழல் தராது, அது உங்க கால் சூட்ட போக்காது. அதுபோல உங்கள் கையிற்பொருளும் வாராது கான் நம் கடை வழிக்க, கடை வழிக்கு வாராது கான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு அப்படி கலோக்கியல் யூசேஜ் கூட வேடிக்கை சொல்லலாம். என்ன காணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராமப்புறத்துல இந்த பேச்சு உண்டு. வாராது காணும் ஐயனே, உனக்கு அதெல்லாம் வரப்போறது இல்லை. ஐயா தேடி வச்சது ஒன்று உனக்கு வரப்போறது இல்லை, உன் கைப்பொருள் வராது. நீ தேடி வச்சதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இப்ப பிரசன்ட் டே வேர்ல்டு எப்படி இருக்கிறது? குண்டாயிசம் ப்ரிவேல்ஸ் எவ்ரிவேர் இல்லையா? குண்டர்கள்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். ஒரு திருப்புகழ் முழுக்க குண்டர்கள் பாட்டு. குண்டர்கள்லாம் தோஸ் ஹூ ஆர் ஃபேட்டின்னு அர்த்தம் இல்லை. நான் அப்புறம் அந்த செட்ல போயிடுவேன், அதனால அதுல போகக்கூடாது. குண்டர்கள்னா யாரு அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் குண்டர்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கு தருகின்ற. தோழமை கொண்டு சலம் செய் குண்டர்கள், ஒதிய நல்தி மறந்த குண்டர்கள், சுழ்விரதங்கள் கணிந்த குண்டர்கள், பெரியோரே தூஷண நிந்தை பகர்ந்த குண்டர்கள், இவது கண்டு தகைந்த குண்டர்கள், சுளுரவல் பதொழிந்த குண்டர்கள், தொலையாமல் வாழ நினைந்து வருந்து குண்டர்கள், நீதி அறங்கள் மறந்த குண்டர்கள், மானகந்தை மிகுந்த குண்டர்கள், வலையாலே மாயையில் நின்று வருந்து குண்டர்கள், தேவர்கள் சொங்கள் கவர்ந்த குண்டர்கள், வாதை நமல் தன் வருந்திடும் குழி விழுவாரே. கோடைநகர்ங்கிற ஒரு திருப்புகழ் இது. அவெல்லாம் போய் நரகத்துல விழுவான்னு சொன்ன. இந்த பாட்டுல மத்ததெல்லாம் நான் எடுத்து எலாபரேட்டா சொல்லல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். தேவர்கள் சொங்கள் கவர்ந்த குண்டர்கள், தேவாலயத்தின் சொத்தை எல்லாம் திருடுற பாவிகள். இன்னைக்கு பிரசன்ட் டே வேர்ல்டுக்கு எப்படி பொருத்தோங்கிறது உங்களுக்கு தெரியணுமே, அதுக்காக சொல்ல. தேவாலயத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் கவரக்கூடிய திருடர்கள். ராஜ்யம் அராஜகமாக நடந்து, இப்ப சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது இல்ல, கட் அவுட் அபிஷேகம் நடக்கின்றது. சுவாமிக்கு நைவேதனம் கிடையாது. இவா பிறந்த நாளுக்கு ஏகப்பட்ட அன்னதானம். சுவாமிக்கு ஏதோ கிழிஞ்சு போன ஒரு வஸ்திரத்தை அணிவிச்சிருக்கா. இவா பிறந்த நாளுக்கு கவர்மெண்ட் கணக்குல புடவை தானம், வேஷ்டி தானம். இப்படி தேவர்கள் சொங்கள் கவர்ந்த குண்டர்கள், கோவில் சொத்தை எல்லாம் இப்படி கொள்ளையடிக்கிறவாளெல்லாம் எந்த நரகத்துக்கு போவாளா, அந்த நரகத்துக்கு நீ போறியா? அதனால திருப்பூர் படிக்கிறவாளாவது அந்த பக்கம் தலை வச்சு படுக்காம இருக்கணும். மற்றவாளை பத்தி நம்ம பேச முடியாது, அவளை இங்க வரவே போறது இல்லை, கேட்கவே போறது இல்லை. அதனால அவளை பத்தி நாம சொல்றதுக்கும் இடம் இல்லை. அதனால நாம இங்க திருப்பூர் படிச்சோமானா வருங்காலத்துல இந்த மாதிரி பாவங்கள்லாம் வரும்னு அன்னைக்கே ஒரு 5 நூற்றாண்டுக்கு முன்னால இந்த அளவுக்கு மோசமெல்லாம் இருந்ததில்லை. ஆனா அப்பொழுதே இவ்வளவு ஒரு சொசைட்டி எவ்வளவு கஷ்டத்துக்கு போறது, எவ்வளவு ஒரு கண்டிஷன்ஸ், எவ்வளவு சூழ்நிலை எவ்வளவு மோசமாக ஆக போகிறது என்று தன்னுடைய மனக்கண்ணாலே கண்டு, ஞானக்கண்ணாலே கண்டு இதையெல்லாம் மக்கள் செய்ய தலைப்படுவார்கள் என்றால் இந்த நாடு சுபிட்சத்தை நோக்கி செல்லாது, மக்களுடைய வாழ்வு பாழாகும். ஆகவே நீங்கள் உங்களுடைய மனத்தை ஒருமுகப்படுத்தி இறைவன் பக்கலில் வருவதற்கும், நல்ல
ஒழுங்கான வாழ்வு வாழ்வதற்கும் முயற்சி பண்ணுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஐங்கரனை ஒத்த மனம், ஐம்புலம் அகற்றி வளர், அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. இந்த குண்டர்கள் பாடல் மாதிரி அருள்வாயே பாடல்னு ஒரு பாடல். அந்த பாடல் முழுவதும் அருள்வாயே 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 என்று வேணும் வேணும் என்று ஒரு பாடல், அருள்வாயே அருள்வாயே என்று ஒரு பாடல், நமோ நமகா என்று ஒரு பாடல் என்று அருணகிரிநாதருடைய அந்த மெத்தடு ஒவ்வொன்றில் ஒவ்வொரு அழகு இருக்கும். இந்த ரிட்டாரிக்கல் பியூட்டி ஆஃப் அ பொயட்ரி என்று சொல்வார்கள். ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி, இந்த ரிட்டாரிக்கல் பியூட்டி திருப்பி திருப்பி சொன்னோம்னு சொன்னா அது கேட்கறச்ச ஒரு ஒரு செவிக்கு இனிமையாக இருக்கும், மனசும் அதுல போய் அடங்கும். அதனால்தான் போற்றி போற்றின்னு 2 தடவை சொல்றது, நமோ நமகான்னு 2 தடவை சொல்றது. இங்கே அருள்வாயே என்று சொல்ற. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி, இந்த 5 இந்திரியங்களும் 5 புலத்தில் சென்று மேய்கின்றதல்லவா, அந்த மேயும் நிலையை அகற்றி அந்தி பகல் அற்ற நிலையில் நம்முடைய மனசு இருக்கணும். அதற்கு நம் மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே திருப்புகழ் அன்பர்களுடைய முயற்சியினாலே என்ன நல்ல பக்குவத்தை இந்த சமுதாயத்திற்கு உண்டாக்க வேண்டும்ங்கிறத அவர்கள் இந்த அட்ரஸ்ல, வெல்கம் அட்ரஸ்ல கடைசியில சொல்லியிருந்தார்கள். நல்ல அழகான ஒரு வாக்கு அது. உலகம் முழுக்க எல்லாரும் விரோத மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். அவிரோதம் வரட்டும், அவிரோதம் வரட்டும், அன்பு பெருகட்டும். விரோத மனப்பான்மை ஒழியட்டும், அன்பு பெருகட்டும். அன்பு பெருகினது என்று சொன்னால் விரோதம் தானே போய்விடும். எந்த இடத்துல விளக்கு ஏற்றி வைக்கிறோமோ அங்க இருட்டு நிக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால ஞான விளக்கை நகத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் அருணகிரியினுடைய நோக்கம், அவருடைய ஆசையே அதுதான். அப்போ அந்த வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மிக அழகாக ஒரு பாடல்ல நம்ம நோக்கியே உபதேசமாக அலங்காரத்தில் சொல்கிறார். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள், இருந்தபடி இருங்கோள், எழுப்பாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோர் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க யூ நீட் நாட் எக்ஸப்ட் யுவர் செல்ஃப் அட் ஆல். நீங்க ஒரு ஸ்டெப் கூட கடவுளை நோக்கி நீங்க வைக்க வேண்டாம். இருந்தபடி இருங்கோள். அவன் என்ன பண்ணுவான்? தானா வந்து உங்களுக்கு அருளை கொடுப்பான். தானே வந்து உமக்கு வெளிப்படுமே. It is his duty to come towards you and redeem you. It is not prescribed for you to go. It is not expected. வைஷ்ணவ சித்தாந்தத்துப்படி பக்தன் பகவான் கிட்ட போறதுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம், முக்தியே கேட்க வேண்டாம். அவன் தர்மத்தை பண்ணிக்கொண்டு சரணாகதி பண்ணிக்கொண்டிருந்து அவன் இருந்தபடி இருந்தான்னா அவன் வந்து தானே அவனை விடுவிக்க வேண்டும். அது அவனுக்கு பொருத்தம் அப்படின்னு அவருடைய பரிபாஷை. தத்தஸ்ய சதிருஷம் பவேது, அது அவனுக்கு பொருத்தம். அத என்ன அழகாக அருணகிரிநாதர் அதை அவன் செய்வான்னு கட்டுறாங்க. சீதை நானா விடுவித்துக் கொண்டு ஆஞ்சநேயா அவன் முதுகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ராமன் கிட்ட போக மாட்டேன், அவர் வந்து இந்த அரக்கர்களை கொன்று என்னை மீட்டு கொண்டு போகணும், அது அவருக்கு பொருத்தம். தத்தஸ்ய சதிருஷம் பவேது என்று சொன்னாள் என்று அதை வைத்துக் கொண்டு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் விளக்கம் தருவார்கள். அதே மாதிரிதான் பக்தர்களுக்கும். நாம இந்த உலகம் என்பது ஒரு சிறை என்றோ, வாழ்க்கை என்பது தசமுகனால் பண்ணப்பட்ட ஒரு துன்பம் என்றோ கருத வேண்டாம். நம் கருத்துப்படி நம் மனத்தை அவனிடத்து கொடுப்போம். என்னென்ன செய்யணும்? தடுங்கோள் மனத்தை. இந்த மனசை எங்கெங்கோ ஓட பார்க்கிறது அல்லவா, அதை மாத்திரம் ப்ளீஸ் பிரிங் இட் டு யுவர் கண்ட்ரோல். அதை அங்கங்க ஓட விடாம அது ஓடுறச்செல்லாம் பிடிச்சு பிடிச்சு இழுத்து இழுத்து முருகனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். கெடுவாய் மனனே, ஏன் போய் இப்படி இப்படி போய் போய் அலையிற மனசே அப்படின்னு பிடிச்சு விழுங்கள். அதை புத்தியை வாங்கி நின் பதாம்பயத்தை புகட்டி வாங்கணும், அப்புறம் பதாம்பயத்தில் புகட்டணும். இந்த ரெண்டையும் செய்யணும். டர்ன் தி கேஸ், டிரா தி இந்திரியாஸ், still the mind, sharpen the intellect என்று சுவாமி சிவானந்தா சொல்வார்கள். அந்த புத்தியை ஈர்ப்பது, அதனை பகவானிடத்து புகுத்துவது. தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியே.
அதுக்கு முதல்ல என்ன பண்ணா, முதல்ல விடுங்கோள் வெகுளியை, கோபத்தை முதல்ல விடுங்கள்னா. இந்த கோபம்ங்கிறது ரெண்டாவது ஆளு, அதுக்கு முன்னால ஒருத்த உண்டு, அவன் வந்தா தான் அடுத்தவன் வருவான், காமம். இந்த காமம் வந்தா தான் கோபம். அதனால விடுங்கோள் வெகுளியைன்னு சொல்லும் பொழுது காமமும் உள்ளுக்குள்ள தொக்கி நிற்கிறது. வால்மீகி ராமாயணத்துல விபீஷணன் உபதேசம் பண்ணுவதாக வால்மீகி காட்டுவார். தியஜாசு கோபம் சுகதர்ம நாசனம் பஜஸ்வ தர்மம் ரதிகீர்த்தி வர்தனம் என்று. ஆசு தியஜ ஆசு பஜ, இது ரெண்டும் மேக்சிம்ஸ் நமக்கு கட்டளை. ஆசுனா சீக்கிரமா வேகமா, நாளை காட்டும்னு சொல்லாதுங்கோ, 55 வயசுக்கு அப்புறம் பண்றேன்னு சொல்லாதுங்கோ, இப்பவே ஆசு தியஜ, எத கோபம் தியஜ, பஜ ஆசு பஜ, இப்பொழுதே பதியுங்கள். நாட் இன் அன்னோன் ஃபியூச்சர் பட் திஸ் வெரி செகண்ட், இந்த செகண்ட்லயே பண்ணுங்கள். என்ன செய்யணும், ரத்தி கீர்த்தி வர்தனமான தர்மத்தை செய்யுங்கள். தர்மம் மீன்ஸ் தானம்னு மாத்திரம் அல்ல, தர்மம்ங்கிறது மனுஷன் எப்படி வாழணும்னு எதிர்பார்க்கப்படுகிறதோ அப்படி வாழ்வது, தி இட்டர்னல் லாஸ் which govern our life, அதுதான் தர்மம். தர்மனா அது அன்ரிட்டன் லாஸ். ஒரு மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கிறது. சாப்பிடுறதுன்னா வாய் வழியா தான் சாப்பிடணும். நேசல் ஃபீடிங் வந்தாச்சுன்னா அந்த ஆளோட கதி மோசம் தானே. இப்ப எந்த சட்டம் வாய் வழியா தான் சாப்பிடணும்னு இருக்குன்னு யாராவது கேட்கிறோமோ? கேட்கல அல்லவா? அப்போ மனுஷனுக்குன்னா ஒரு தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கணவனுக்குன்னா ஒரு தர்மம், ஒரு மனைவிக்குன்னா ஒரு தர்மம், ஒரு பிள்ளைக்குன்னா ஒரு தர்மம், ஒரு தகப்பனாருக்குன்னா ஒரு தர்மம், ஒரு பிரஜைக்குன்னா ஒரு தர்மம், ஒரு ராஜாவுக்குன்னா ஒரு தர்மம், ஒரு சிநேகிதனுக்குன்னா ஒரு தர்மம். எல்லாத்துக்கும் தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தின்படி வாழ்வதுதான் தார்மீகமான வாழ்க்கை. அந்த தர்மத்தை விட்டுட்டோம் என்றால் அது அதர்மமான வாழ்க்கை. இவ்வளவுதான், சின்ன வழி தான். விடுங்கோள் வெகுளியை, தானமென்றும் இடுங்கோள், இருந்தபடி இருங்கோள். இருந்தபடி இருத்த, இதுதான் அருணகிரியினுடைய பியூட்டிஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன். இருந்தபடி இருங்கோன்னா, கொஞ்சம் கவலைப்படாம அவன் போட்ட இடத்துல போட்டபடி அப்படி இருங்கோன்னா. எத்தை தின்று எங்கே கிடக்கும்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் பதில் சொன்னார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. நீ என்ன பண்ணணும்னா, இந்த பூனைக்குட்டியை போட்டா தாய் கொண்டு போய் எங்க போடுறதோ அது போட்ட இடத்துல, கரிப்பெட்டியில போட்டாலும் இருக்கும், கட்டில் மேல போட்டாலும் இருக்கும். ஏன் கரிப்பெட்டியில போட்டேன்னு கொஸ்டின் பண்ணாது, ஏன் கட்டில்ல போட்டு அப்படின்னு கொஸ்டின் பண்ணாது. கரிப்பெட்டியில போட்டுட்டானேன்னு அழாது, மெத்த மேல போட்டுட்டானேன்னு சிரிக்காது. இருந்தபடி இருக்கும். இந்த இருந்தபடி இருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் டென்ஷன் ஃப்ரீ லைஃப். இந்த டென்ஷன் தானே எல்லாருக்கும் உலகம் முழுக்க. இதுக்கு எந்த காலத்துல 5 நூற்றாண்டுக்கு முன்னால அருணகிரிநாதர் இந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் ஆஃப் லைஃப் அத பியூட்டிஃபுல்லா அவர் எப்படி காட்டுகிறார் பாருங்கள். வாழ்க்கை எப்படி பார்க்கிறார். இந்த மனுஷன் உலகத்துல ஒரே குழப்பத்துல இருக்கான், டென்ஷனா இருக்கான், பழசுதான் நினைக்கிறோம். nobody thinks about the future, nobody lives in the present, everybody thinks about and laments only about the past. அதானே நடந்துட்டு இருக்கு. ஐயோ அன்னைக்கு இப்படி பண்ணிட்டேன்னு அப்படியே விழுந்து, இதுல என்ன லாபம் கிடைக்க போறது? அதை ரிப்பேர் பண்ண முடியுமா? மாற்ற முடியுமா? முடியாது. What has happened. What is to happen will happen. அப்ப நாம என்ன பண்ணணும்னா இருந்தபடி இருப்போம். அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னோட கடமை நிம்மதியா இருக்கிறது, பொறுப்பு அனைத்தையும் அவனிடத்து போட்டு அப்படியே இருக்கிறது. இந்த நம்பூதிரி என்ன பண்ணானா, மெட்ராஸுக்கு வந்தான் ஒரு நம்பூதிரி. அங்க சைக்கிள் ரிக்ஷால ஏறி உட்கார்ந்தான். அந்த சைக்கிள் ரிக்ஷால ஏறி உட்காரும் பொழுது அந்த ரிக்ஷாக்காரன் அவன் அந்த மெத்தையில உட்காராம கீழே அந்த கால் வச்சுக்கிற இடத்துல உட்கார்ந்தான். நீ ஏன் மெத்தையில உட்காரல, கால் வச்சுக்கிற அந்த மரக்கட்டையில உட்காந்துருக்கேன்னா, எனக்கு மெத்த வேண்டிட்டில்ல, எனக்கு கட்டதன்னே மதி அப்படின்னா, எனக்கு அந்த மெத்த வேண்டாம், இந்த கட்டையிலேயே இருக்கேன்னா, ஏன்னா இது ஒன்னே எனக்கு திருப்தி, இதுவே போரும்னு சொன்னானா. அவனுக்கு எங்க மெத்தையில இருந்தா கூட காசு கேட்பானோ என்னமோ, அதனால கட்டையில உட்காண்டா போறோம் அப்படின்னு இது தன்னே மதின்னு அவன் சொன்னானா. அந்த மெத்த வேண்டாம் கட்டையே மதின்னு சொன்னதுல நிறைய தாற்பயம் இருக்கு. நாம மெத்தையில ஏறி உட்கார்றச்ச கட்டையில இறங்கும் பொழுது கஷ்டப்படுறோம். கட்டையிலையும் இறங்க வேண்டாம், மெத்தையிலையும் ஏற வேண்டாம், இருந்தபடி இருங்கோள்னு தெரிஞ்சிட்டோம்னா வம்பே இல்லை அல்லவா. எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை இந்த இருந்தபடி இருக்க தெரியாது இருக்கக்கூடிய தன்மை. நீ அந்த இருந்தபடி இருக்க கற்றுக்கொண்டா என்றால் அது அற்புதமான வாழ்க்கை. இதை அருணகிரிநாதர் சொல்லுவார். நாகப்பட்டினத்து பாசுரத்தை திருப்புகள்ல காட்டுகின்றார். எழுதாமறைமா முடிவேல் இறைவா எனையாளுடையோனே, இறைவா எதுதா
அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அடி. அது இறைவா எதுதா அதுதா, இறைவா எதுதா அதுதா, இணையில்லாத நாகையில் வாழ் பெருமாளே எதுதா அதுதா. எத்தனை சின்ன வார்த்தை பாருங்க. இது தினம் ஒரு தடவை ஞாபகப்படுத்தினோம்னால ஓரளவு மனசுல இருக்கக்கூடிய குமச்சல் எல்லாம் போகும். நமக்கு குமச்சல் தான் நமக்கு பாதி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய இந்த குமுறல் போக வேண்டும் என்றால் இறைவா எதுதான், resigning everything to his will, resignation to his will, அவனிடத்து ஒப்படைத்தல். அந்த மாதிரி மாத்திரம் இல்ல, அவேர்னஸ். அப்பதான் விழிப்புணர்ச்சி நமக்கு வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில எந்த சிச்சுவேஷன்ல நாம இருக்கோம் அப்படிங்கறத if you are aware of that, you won't feel that. இப்போ ஒரு டாக்டர் சொல்லிட்டு நமக்கு ஊசி குத்தர்ச்ச, நமக்கு இப்ப குத்த போறாங்கிறச்ச இந்த ஊசியவே நினைச்சிட்டு இருந்தோம்னா வலி தெரியும். அந்த ஊசி குத்தர்ச்ச சரி இந்த கையை கொடுத்துறேன் குத்து அப்படின்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேற எங்கேயாவது நினைச்சோம்னா அந்த ஊசி குத்துற வலி நமக்கு தெரியாது. அது போல இது தெரியும், இப்ப குத்தப்பட போறதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த வலியை பத்தி நம்ம நினைக்க கூடாதுன்னு நம்ம நினைப்போமானா அந்த வலி நமக்கு தெரியாது. அதுதான் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் என்பதுதான் ஞானத்துல நம்ம பெற வேண்டியது. அது இன்னைக்கு இல்ல, எத்தனை நூற்றாண்டானாலும் மனித சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பாடம். நிச்சயமாக எங்க நம்ம போட்டதோ அந்த இடத்துல அதுக்கு ஏற்ப அப்படி எப்படி இருக்க கற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கே சரியான வழியாகும். அப்படி இருத்தலைத்தான் முருகப்பெருமானே அருணகிரிக்கு உபதேசம் செய்தார். சும்மா இரு சொல்லற அப்படின்னாராம் சுவாமி. இதுக்கு பொருளே தெரியலையா? அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இந்த அம்மா என்பது இருக்கிறதே அதுக்கு எத்தனையோ வகையில அர்த்தம் வியாக்கியான கர்த்தாக்கள் செய்கின்றார்கள். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு சொல்லலாம். அம்மா என்ன ஆச்சரியம், பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அதனால நான் என்ன புரிஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கு அது சொல்ல முடியல, சொல்லுக்கு அப்பாற்பட்டது, சொல்ல முடியாதது. சும்மா இரு சொல்லற அப்படின்னா, கம்முன்னு இரு அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் பாஷையில நீ கம்முனு கடா அப்படின்னு, அந்த கம்முனு கடந்தோம்னா சும்மா இரு சொல்லற என்றாலுமே என்ன ஆகும்னா, வாழ்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் ஏற்றம் வந்தாலும் இரக்கம் வந்தாலும் அதனால் பீடிக்கப்படாத சமநிலை என்பது மனத்துக்கு உண்டாகும். அப்ப என்ன நிலை ஏற்படும்? வாரணரத பதாகினி துரகமாரிர நிறைய அரசாகி வாழினும் அருமை கூறினும் நினது வார்கள் ஒழிய மொழியேனே. வாரணரத பதாகினி துரகமாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினும். ரொம்ப அழகான ஒரு நிலை. எனக்கு அத்தனை ஐஸ்வர்யம், சதுரங்க சைன்யமும் எனக்கு வந்து விட்டது. வாரண ரத பதாகினி துரகம் என்று திக்குகளை எல்லாம் ஆளுகை செலுத்தும் இந்த நிலை. இத்தனை கிடைத்தாலும் வாழினும் அது இல்லை, வறுமை கூறினும் அதுக்கு நேர் விரோதமாக கப்பலை ஏந்தும் நிலை வந்தாலும் நீனது வார்கள் ஒழிய மொழியேனே. உன்னுடைய திருவடி தவிர, உன்னுடைய மாமும் தவிர, உன்னுடைய சிந்தனை தவிர வேறொன்றை செய்வதில்லை. அதனை நான் எப்பொழுதெல்லாம் சொல்லுவேன். அது நமக்கெல்லாம் இப்போ ரொம்ப பொருத்தமானது. ஏன்னா அவசர யுகத்துல நமக்கு இதுக்குன்னு பூஜைக்குன்னு நேரம் ஒதுக்க முடியல. எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கு, ஆபீஸ்க்கு போகணும், சம்பாதிக்கணும். இப்ப ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் அதே மாதிரி டென்ஷன்லயே வாழறா. இப்ப எந்த குடும்பத்துல பெண்கள் இப்போ கோகுலாஷ்டமிக்கு பட்சணம் பண்றான்னா ஆத்துல அடுப்பூட்டி பட்சணம் பண்றவாளே இல்ல, கிராண்ட் ஸ்நாக்ஸ்ல வாங்கி நிவேதனம் பண்றவா தான் நிறைய ஆயிட்டா. ஏன்னா எங்களுக்கு அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதனால இந்த யுகத்திற்கு, இந்த அவசர யுகத்திற்கு ஏற்ற ஒரு சாதனம் என்ன? இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் அழகு புனையிரு தோல் நிறையும் இரு பதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும். ரொம்ப அழகான ஒரு விளக்கம். நீங்க எங்க வேணா போங்கோ, எங்க வேணா இருங்கோ, என்ன காரியம் வேணாலும் பேசுங்கோ, என்ன காரியம் வேணா செய்யுங்கோ. ஆனாலும்
அப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை மறக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவனை மறவாதிருக்கும் ஞானத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அதை அவன்கிட்ட வரமாக கேட்கிறார். முருகன் அவர் கேட்டார்னா அது நமக்கும் ஒரு பாடம். நாமும் அதை வரமாக பெற்றோமானால் பரப்பற்றாருக்கு உரியவனாக எம்பெருமான் ஆகிறான். நெஞ்சத்துல பரபரப்புன்னு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததென்றால் நமக்கு நிச்சயமாக அவன் கிட்டுபவனாக ஆகின்றான். அதனால அவனை அடைவதற்கு நிறைய அற்புதமான உபதேசங்கள் பலவற்றை தருகின்றார். அதுல எழுந்தவுடனே அவனை நினையுங்கள். காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்த என ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம். தினம் ஒரு 15 minutes ஒரு மெடிடேஷனுக்குன்னு ஒதுக்குங்கள். ஞான வெளியை கண்கள் காணட்டும். காலையில் எழுந்தவுடனே இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிட் சைலண்ட், லுக் விதின், see him in your own soul, see him within. அந்த மெடிடேஷன் அவசியம். எத்தனை கத்துண்டாலும் கடைசியில அதுக்கு போய் நின்னா தான் உனக்கு மனசு அடங்கும். அப்படி உள்ள அடங்கினால்தான் சாந்தமானது ஏற்படும். அவனுக்கு பூஜை பண்ணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னா நிறைய பூஜை பண்றதுக்கு புஷ்பம் வாங்கி பூஜை பண்ணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு பூ எடுத்து ஒரே ஒரு இலை எடுத்து பூஜை பண்ணாலும் பண்ணலாம். பூஜை பண்றதுங்கிற அந்த பாவனையினுடைய சுத்தமும் திடமும் மாத்திரம்தான் வேணுமே, அல்லாது என்ன பண்றே எவ்வளவு பண்றே என்பது முக்கியமல்ல. வெகு மலர் அது கொடு வேண்டியாகினும் ஒரு மலர் இலை கொடு ஓர்ந்து யானுனை இதமொரு பறிவொடு விழுந்து தாழ்த்தோட அருள்வாயே. வெகு மலர் கூட கூடையா பூஜை பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஒத்த பூ எடுத்து பூஜை பண்ணாலும் சரி. அதனால அருணகிரியினுடைய உபதேசங்கள் இந்த வேகம் நிரம்பிய வாழ்க்கைக்கு எத்தனையோ வகையில் உதவுவதற்கு உள்ளன. அதுல ஒரு பாடல், மறக்க முடியாத ஒரு பாடல், அதை நான் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். ஏன்னா அந்த மாமி என்னெல்லாமோ சொன்னா இதெல்லாம் சொல்லலையேன்னு நினைக்கலாம். என்ன பண்றது, நீங்க நினைக்கிறதுக்கு தான் நிறைய இருக்கு, நான் சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. அதனால விட்டேங்கிறது நிறைய இருக்கு, சொன்னேங்கிறது குறைச்சு. இருந்தாலும் ஒரு பாடல் அவசியம் சொல்லணும். உபதேசம் முழுக்க ஒரு பாடல்ல அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை சொல்லலாம். சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிறேன் ஒன்று வாழ்த்திலேன் மயில் வாகனனை சந்திக்கிறேன் பொய்மை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் குந்திக்கிலேசமோ காயக்கிலேசமும் போக்குதற்கே. நமக்கு அழுக்கு ரெண்டு இடத்துல படுறது. உடம்புல அழுக்கு படுறது, மனசுல அழுக்கு படுறது. உடல் அழுக்கு மாத்திரம் போவதற்கு குளிச்சா போரும். ஆனா மன அழுக்கு போகணும் என்று சொன்னா அதுக்கு சில நிச்சயமான அனுஷ்டானங்கள் தேவை. அவைகள் என்ன? இதையெல்லாம் நாம் பண்ணலையே இந்த செய்யவில்லை என்பதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பொருள் உள்ள அவனை தியானம் பண்ணணும், சந்திக்க வேண்டும். பொய்யை நிந்திக்கிறேன். இந்த பொய் என்பதை நிந்தித்தல் வேண்டும். இந்த பொய் என்பது எண்ணத்தாலோ பேச்சாலோ செயலாலோ நம்மிடத்து வராது நாம் தடுக்க வேண்டும். இந்த குற்றங்கள் மனித சமுதாயம் இருக்கும் வரை உண்டாகக்கூடிய குற்றங்கள். அவற்றை நிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நெகட்டிவை எடுத்து போடுறது மாத்திரமல்ல, ஒரு பாசிட்டிவா அங்க பிளான்ட் பண்ணவும் வேண்டும். இங்க களைஞ்சா மாத்திரம் போராது, களைய அந்த இடத்துல இன்னொரு செடியையும் நட்டு வளர்த்தாகிறோம். வெறும் மண்ணை புல்ல மாத்திரம் செதுக்கி போட்டா போறாது, அந்த இடத்துல வேற ஒரு நல்ல செடியை வச்சு வளர்த்தோம்னா திரும்பி அங்க களை வராமல் இருக்க வழி உண்டு. பொய்யை நிந்தியுங்கள், மாறாக உண்மையை சாதியுங்கள். அப்படி செய்தான் புந்தி கிளேசமும் காயல் கிளேசமும் அகலும் என்று சொல்லி செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழி
தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பம், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்து என்று எப்ப நாம திருப்புகழ் ஓத கற்றுக்கொண்டோமோ, திருப்புகழ் அன்பர்களோடு சேர கற்றுக்கொண்டோமோ, அருணகிரியினுடைய இந்த அற்புத வாக்குகளோடு ஒரு தொடர்பு கொள்ள கற்றுக்கொண்டோமோ, அப்பொழுது அவனுடைய தண்டை சிற்றடி நம்முடைய சென்னியின் மீது வைக்கப்படும் பேர் நமக்கு வந்துவிட்டது. அப்படி வந்துவிட்டது என்றால் நமக்கு நிச்சயமாக எழுத்து மாறிவிடும், தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்தை யார் எழுதினான்? பிரம்மன் எழுதினான். தொல்லை திருத்திகள் போரூர் புகன் பதம் சூடும் சென்னிக்கு இல்லை பிரமன் துயருற கீற்றும் எழுத்துக்களை. இவன் கஷ்டப்படட்டும், தலையில பிரம்மா எழுதின எழுத்தெல்லாம் இல்லை அப்படின்னு போரூர் திருப்புகளில் போரூர் பதிகத்தில் பேசுகின்றார் சிதம்பர சுவாமிகள். அதே அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்தினான். இதை சொன்னது மூலம் எங்க இருக்கு தெரியுமா? ஸ்காந்தத்துல இருக்கின்றது. பார்வதி தேவியை நமஸ்காரம் பண்ணின பொழுது மேனையும் ஹிமவானும் அம்பாள இந்த குழந்தையா நீர்த்தடத்தில் இருந்து மானசரோவரில் அம்பாள் ஆவிர்பவித்த பொழுது அவளை எடுத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், அம்மா தாயே, ஜந்துக்களுடைய நெற்றியில் எழுதப்பட்ட எழுத்தை யாரும் அழிக்க முடியாதுன்னு பழமொழி. லலாட்ட லிகிதாரேகா பரிமாஷ்டும் ந சக்கியதே என்று பழைய சொல்லு. ஆனா தாயே, உன் திருவடியை பணிந்தால் அந்த பணிந்தவர்களுடைய தலைமையில உன் கால்படும் பொழுது ஆழ உழுது பிரம்மா எழுதிய எழுத்து அழிபட்டு விடும். ஜந்தோர் அழிகே தாத்ரா யானி அக்ஷராணி அசிவானி து நியஸ்தானி எத் பிரசாதேன விலீயந்தே தான் நுவஹா என்று ஸ்ரீ காந்தத்துல வியாசாச்சாரியர் காட்டின அந்த கருத்தை அருணகிரிநாதர் அலங்காரத்துல காட்டுறார். அந்த கருத்து நமக்கும் பயன்படட்டும். நமக்கு விதியின் நியமத்தின்படி வாழ்க்கை அஸ்ட்ரேயா எப்படி எப்படியோ போறதா இருந்தாலும் நம்முடைய புத்தியினாலே நாம் அதை செம்மைப்படுத்துவோம். அவன் நம்மை மேற்படுத்திக் கொள்ளும். அராப்புனை வேணியன் செய் அருள் வேண்டும், அவிழ்ந்த அன்பால் குராப்புனை தண்டையன் தாழ் தொழல் வேண்டும், கொடிய ஐவர் பராக்கு அற வேண்டும், மனமும் பதைப்பு அற வேண்டும். எவ்வளவு வந்து என்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே. இரவும் பகலும் இல்லாத அந்த ஜீவன் முக்தி என்ற அந்த நிலை இருக்கிறதே, பகலும் இல்லையா இரவும் இல்லையா. நட்சத்திர சூரியோபாதி சந்திரதாரகம் நேமா விதிதோபாந்தி குத்ரோயம் அக்னின்னு எது ஒரு சுயஞ்சோதியாக பரப்பிரகாசமாக சித்ஸ்வரூபமாக சம்வித் அக்னியாக ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த ஸ்வரூபத்தை ஞானத்தை நாம் பார்க்க கடைப்பட்டோம் தலைப்பட்டோம் என்றால் அது ஒண்ணு சுலபம் இல்லை, எளிதல்லவேனா. அது ஒண்ணு சுலபம் இல்லைன்னா. ஆனா குரு கிருபை கிடைத்தால் எளியதல்லாத அதுவும் கூட எளியது ஆகும். ஆகவே எளிதன்று என்று அருணகிரி பேசியிருந்தாலும் அவர் வாக்கின்படி வாழ்ந்தோம் என்றால் எளிது ஆம் என்று 3 முறை சொல்லலாம். எளிதாம் 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 என்று மும்மரே சத்தியம் 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 என்று சொல்வார்கள் இலக்கியங்கள். அதுபோல மும்முறை சொல்லலாம். அப்படிப்பட்ட நல்ல எழுத்தை நமக்கு உண்டாக்கும், சமுதாயத்தினுடைய போக்கை மாற்றும், கெட்ட காரியங்கள் செய்யக்கூடியவர்களுடைய தவறுகளை எல்லாம் திருத்தும், நம்முடைய குறைகளை உணரச் செய்யும். அருணகிரியினுடைய வாக்கு இன்னைக்கும் ரெலவெண்ட். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு படிச்சாலும் அது மோஸ்ட் ரெலவெண்டா இருக்கும். அதனால இந்த பாசுரங்கள் எல்லாம், இந்த திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் ஒரு நாளும் அழகு குன்றாதவை, மெருகு மாறாதவை, பழமை அடையாதவை, தேயாத பொருள் படைத்தவை. அதை இதே போல இனிமையாக நம்முடைய சந்ததியினரும் தொன்று தொட்டு அழகாக பாடுவதற்கு நாம் அதை பயிற்றுவித்து இந்த பொக்கிஷத்தை let us hand over this great treasure to the other generations to come. அதனால to posterity என்று சொல்றது மாத்திரம் இல்ல, to our generation, அட்லீஸ்ட் உங்களுடைய குழந்தைகளை நீங்க பழக்குங்க, அவா குழந்தைகளை வா பழக்கட்டும் என்று சொல்லி பேரண்ட்ஸுக்கு டியூட்டி என்னன்னா, முதல்ல நீங்க நல்லவாளா இருங்கோ, அப்புறம் உங்க குழந்தைகள் உங்களை பார்த்து நல்லவாளா நடந்துக்கிறதுக்கு நீங்க வழிகாட்டுங்க. அதுக்கு முதல்ல நாம என்ன பண்ணோம்? வெறும் வெளிவேஷத்திற்கு பாட வேண்டாம், வெளிவேஷத்துக்கு பஜனைக்கு போக வேண்டாம், வெளிவேஷத்திற்கு நான் திருப்புகழ் பாடினா பிரயோஜனம் இல்லை. அது நிஜமாகவே ஒருமையுடன் நினது சரண நேசத்தே வைத்து உணரும்படியான அந்த நிலை நமக்கு வரட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான சபையிலே ஏதோ கொஞ்ச நேரம் நான் அறிந்த சில கருத்துக்களை சொல்லும்படியான வாய்ப்பு பெற்றமைக்கு, இதை எனக்கு கொடுத்தவைக்கு முதல்ல அருணகிரிநாதருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை அமைத்துக் கொடுத்த பெங்களூர் அன்பர்கள், திருப்புகழ் அன்பர்களுக்கு, அவர்களுடைய குருஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பருத்தம
முலை சிறுத்தை இடைமடுத்தனை கருத்தங்கள் சிவத்தை மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பறக்கை மிக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் அழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரை குகை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுடன் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்காருள் நேரும் சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் இது தனக்கும் அரி தனக்கும் நத தமக்கும் இடுக்கண் வினிசாடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதடன் ஒளிப்ப ஒளிர் ஒளிர்பிறவை வீசும் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோ துணையாகும் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். அதனால நீங்கள் திருப்புகழ் பாடும் பொழுது உங்களுக்கு அந்த திருப்புகழை காத்து தந்த முருகப்பெருமானுடைய வேல் அறத்தை நிலைநாட்டுவதற்காக பக்கத்துல நிற்கும். தருக்கினவன் முறுக்கவரின் நெருக்குமதி தரித்தமடி படைத்தவர்கள் படைத்த இறை கழற்கு நிகராகும் தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உன அழைப்பதன வளர்க்கமல கரத்தின் உங்களை விதிப்பவளைவாகும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அது அடுத்திரவு பகத்துடையதாகும் சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்தொடைய எனச்சிறையில் விருப்பமுடன் சூடும் இறைக்கடலை உடைத்து நிறை புறக்கடிது குடித்து உடையும் உடைப்படை அடைத்துற நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை முதற் துலிசன் அறுத்த சிறை முளைத்தான முகட்டினை பறக்கமான விசைத்ததிரோடும் சினத்த உணர் அடித்தன கணத்தில் வெகு குறித்தனைகள் சிறுத்தையிரு கடித்து விழித்தளரமோதும் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூவல் வேலே புகழ்